ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பப்பாயா ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பப்பாளியை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, வடிவமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கின்னு வந்து இப்போ பீலரில் வரமாட்டேன்ருச்சு தோல் எடுக்கிறதுக்கு, அதனால் நான் கத்தியில் தான் தோல் எடுத்துக்கிட்டேன். நான் எடுக்கிற மாதிரியே பாருங்கள், எடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக வரும். இது ரொம்பவும் ஈஸியான மெத்தடு. நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு முழுசாக அப்படியே தோலை எடுக்கிறதுக்கு வரவே வராது. பப்பாயா வந்து கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கிறனால வலிக்கிட்டு போகும். இந்த மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடுச்சு எனக்கு. நீங்களும் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மீதி இருக்கிற பப்பாளியை நான் ரேப்பர் கவர் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நான் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கவர் போட்டு சுற்றி வைக்கும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.